சளிக்கு நண்டு சாப்பிட்டா எல்லாம் சரியாயிடும். இன்றைக்கி நம்ம ரொம்பவே டேஸ்டியான ஒரு நண்டு கிரேவி தான் சமைக்க போகிறோம். ஒரு 5 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம். 2 ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். ஒரு 10லேருந்து 15 கருவேப்பிலை இதோடு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டை இடித்து வச்சுருக்கேன், அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். உப்பு தேவையான அளவு. ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். 3 தக்காளியை அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். மசாலா நல்லா கொதிக்கிற டைமில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற நண்டையும் இதோடு சேர்த்துக்கலாம். நண்டு அந்த மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். போல் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த டைம் ஒரு பிளேட் வச்சு கவர் பண்ணிடலாம். நண்டு கிரேவி நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப பிரமாதமாக இருக்காத்தா. நண்டு செஞ்ச கைக்கு தங்கத்தை ஒரு காப்பில் செஞ்சு போடலாம்.